வெண்டைக்காயை வாங்கிட்டு தண்ணியில் அலசி தண்ணியை வந்து மேலே தொடச்சிட்டு அதுக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை வறுக்க போகிறேன். எண்ணெய், மஞ்சத்தூள் ஊற்றிட்டு ஒரு கடாயில் வந்து நம்ம ப்ரௌனிஷாக நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறம் கடுகு உளுந்து போட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்க தக்காளியும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். ஏன்னா காரம் அதிகமாக இருக்கும், அதனால உங்களோட கார தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம நல்லா கலரிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம வதக்கி வச்சிருக்க வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். இப்போ வதக்கி வச்சிருக்க வெண்டைக்காயும் சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ நான் 1/2 மூடி தேங்காயை வந்து அரைச்சி எடுத்துட்டு அதுல இருந்து பால் எடுத்து வச்சுக்கிறேன் குழம்புல சேர்த்துக்கிறதுக்காக. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க தேங்காய் பாலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி குழம்பு கொதிக்க வச்சுக்கலாம். இப்ப பாருங்க, அந்த ஊத்தின தேங்காய் பால் வந்து பிரிஞ்சு வருது. இந்த டைம்ல வந்து நம்ம குழம்பு வந்து நிறுத்திடலாம். சுவையான வெண்டைக்காய் காரக்குழம்பு தயார்.